எல்லாருக்கும் வணக்கம். நான் ஓம் பிரகாஷ் பேசுகிறேன். இது வரைக்கும் நீங்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் காமிக்கும். மேலும் ஜோதிடம் சார்ந்த ஏதாவது கேள்விகள் இருந்தாலும் அல்லது உங்கள் சுய ஜாதகத்தை பற்றி ஏதாவது கேள்விகள் இருந்தாலும் நீங்கள் கீழே கமெண்ட் பாக்ஸில் உங்களோட பிறந்த தேதி, பிறந்த நேரம், பிறந்த இடம் குறிப்பிட்டு உங்கள் கேள்விகளை நீங்கள் கேட்கலாம். கண்டிப்பாக எல்லோருடைய கமெண்ட்ஸுக்கும் முடிஞ்ச வரைக்கும் நான் ரிப்ளை பண்ணுறேங்க. சரிங்களா? அதே மாதிரி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கின்ற பட்சத்தில் ஒரு லைக்கும் போட்டு விடுங்க. நிறைய லைக்ஸ் வர தான் இன்னும் மேற்கொண்டு வீடியோஸ் நிறைய போடணுன்ற ஒரு தூண்டுதல் எனக்கும் வரும். சரிங்களா? முடிஞ்சிருக்கும் இந்த வீடியோ பார்க்குறவங்க ஒரு லைக்கை போட்டுட்டு கமெண்ட்டை போட்டுட்டு உங்களோட வீடியோ நீங்கள் பார்க்க ஆரம்பிங்க. சரி, வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, மிதுன ராசி மிருக சிருஷம் 3 மற்றும் 4ஆம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு 2025ஆம் ஆண்டு சனிப்பெயர்ச்சி பங்களை பற்றி நம்ம தெளிவாக பார்க்க போகிறோங்க. இந்த சனிப்பெயர்ச்சி இவங்களுடைய வாழ்க்கையில எத்தகைய ஒரு மாற்றங்களை கொடுக்க போகுது, என்னெல்லாம் அவங்களோட வாழ்க்கையில ஒரு சேஞ்சஸ் நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு தெளிவா பார்க்கலாம் வாங்க. மிதுன ராசி அதிபதி யாருன்னு பார்த்தீங்கன்னா புதன். மிதுன ராசியில வந்து பார்த்தீங்கன்னா இந்த மிருகசிருஷம் 3 மற்றும் 4ஆம் பாதங்கள் இருக்கும். அதாவது மிருகசிருஷம் 1 மற்றும் 2ஆம் பாதங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ரிஷவ ராசியிலையும், 3 மற்றும் 4ஆம் பாதங்கள் வந்து மிதுன ராசியிலையும் வந்து இருக்கும் விழும். சரிங்களா? ஸோ அந்த வகையில் பார்த்தீங்கன்னா இதனால் வரைக்கும் பாக்கியத்தில் இருந்த சனி பகவான் தற்போது உங்களுக்கு 10ஆம் இடமான கர்மஸ்தானத்துக்கு வரார். அதாவது மற்ற ராசிக்காரங்களை விட மிதுனத்தை பொறுத்த வரைக்கும் இந்த பாக்கியாதிபதியாவே வந்து பார்த்தீங்கன்னா சனி வருவார். 8ஆம் அதிபதியும் அவர் தான், பாக்கியாதிபதியும் அவர் தான். பாக்கியாதிபதி 10ஆம் இடத்துக்கு வர்றது நல்லதான்னு கேட்டீங்கன்னா மற்ற ராசிக்காரங்களுக்கு நல்லது கிடையாது. ஆனால் மிதுனம் மிருக சிறுசில் பிறந்தவங்களுக்கு ஓரளவுக்கு மாற்றங்களை கண்டிப்பாக கொடுக்கும் இந்த சனி பயிற்சி. எப்பவுமே ஒரு ஜாதகத்துல 5ஆம் அதிபதியோ அல்லது 9ஆம் அதிபதி வருகின்ற கிரகங்கள் எப்படி இருந்தாலும் நன்மைகளை செய்யும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு கடகத்துல பிறந்தவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா செவ்வாய் எத்தகைய தன்மையில் இருந்தாலும் கண்டிப்பாக யோகத்தை செய்வார். சரிங்களா? கடகத்துக்கு 5ஆம் அதிபதி, சிம்மத்துக்கு பாக்கியாதிபதி அவர் தான். ஸோ அந்த வகையில் பார்க்கும்போது அவர் எப்படிப்பட்ட சூழல் இருந்தாலும் அவர் நன்மையை கண்டிப்பாக செஞ்சே ஆகணும். அதே மாதிரி தான் மிதுனத்தில் பிறந்தவங்களுக்கும் சரி. பாக்கியாதிபதினு சொல்லப்படக்கூடிய சனி 10ஆம் இடத்துக்கு வர்றது தொழில் ரீதியாக ஒரு முன்னேற்றத்தை உண்டு பண்ணி கொடுக்கும். வேலை இல்லாம வேலை தேடிட்டு இருக்கிறவங்களுக்கு அல்லது வேலை இழப்பு ஏற்பட்டவங்களுக்கு, வேலையில ஒரு ஸ்திரமான ஒரு நிலையான ஒரு தன்மை இல்லாம ஒரு டெம்பரவரியான ஒரு ஜாப்ல இருக்கிறவங்களுக்கு எல்லாம் உறுதியான வேலை கண்டிப்பாக கிடைக்கும். ரொம்ப நாளாக நான் வந்து ஒரு டெம்பரவரியான ஒரு போஸ்ட்ல இருக்கேன் சார், கன்ஃபர்மேஷன் ஆகலை அப்படின்றவங்களுக்கு கண்டிப்பாக தற்போது ஆக முடியும். நிலையான நிரந்தரமான வேலை கிடைக்கும். அதே மாதிரி எனக்கு வேலையே இல்லை அப்படின்றவங்களுக்கு கண்டிப்பாக இப்போ நீங்கள் வேலைக்காக முயற்சி பண்ணும்போது கிடைக்கும் வேலை. சரிங்களா? அதே மாதிரி தொழில் ஏதாச்சும் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணலான்னு இருக்கேன், ஒரு ஐடியா வச்சுருக்கேன், ஆனால் வந்து நான் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணால் நல்லா வர முடியுமா அப்படின்னு கேட்டால் இப்போ நல்லா வருவீங்க. சரிங்களா? அதாவது நான் சொல்கிறது இதுதான், உங்கள் சுய ஜாதகத்தில் பிஸ்னஸ் பண்ணுறதுக்கான அமைப்புகள் இருக்குது, வலுவாக இருக்குது அப்படின்ற போது இந்த டைமில் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணால் கண்டிப்பாக ரொம்ப சூப்பராக வருவீங்க. ஆனால் உங்கள் ஜாதகத்தில் பிஸ்னஸ் பண்ணுறதுக்கான அமைப்பே இல்லை, ஆனாலும் பார்த்தீங்கன்னா நான் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறேன் அப்படின்றவங்களுக்கு ஸ்டார்ட் பண்ணாலும் ஒரு 2 வருஷம் மட்டும்தான் நல்லா வரும். அதன் பிறகு வந்து பார்த்தீங்கன்னா கழுது தெரிஞ்சு கட்டரமான கதையாக இழுத்து மூட்டு போக வேண்டியது தான். ஏன்னா இப்படிப்பட்ட தன்மையில கொடுக்கும். அந்த அந்த டைம் நல்லா இருக்கும்போது நல்லா பூஸ்டப் பண்ணிவிடும். ஆனால் உங்கள் ஜாதகத்தினுள்ளே அதற்கான அமைப்புகள் இல்லாத போது நீங்கள் கஷ்டப்படுவீங்க. அதுதான் விஷயம். சரிங்களா? அதனால் வந்து உங்கள் சுய ஜாதகத்தில் அந்த பிஸ்னஸ் பண்ணுறதுக்கான தொழில் செய்கிறதுக்கான அமைப்புகள் இருக்குன்ற போது நீங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணுறது சிறப்பாக இருக்கும். அதை கொஞ்சம் செக் பண்ணிக்கோங்க. சரிங்களா? பக்கத்தில் இருக்கக்கூடிய ஜோதிடர்கள்கிட்ட கொடுத்து. சரிங்களா? அதற்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ராசிக்குள்ளேயே வந்து குரு பகவான் வரார். இந்த குரு ஜூன் மாதம் ராசிக்குள்ள வருவாருங்க. ஆரம்பத்துல உங்க நட்சத்திரத்துல தான் பயணிக்க போறார், மிருகசீரத்துல பயணிப்பார். அந்த காலகட்டங்கள் உறுதியாக நிலையாக திருமண வாழ்க்கை நிறைய பேருக்கு அமைச்சு கொடுக்க போகுது. சரிங்களா? நல்ல ஒரு திருமண வாழ்க்கை கண்டிப்பாக அமையும். அது மட்டும் இல்லாம திருமண வாழ்க்கையில ஒரு பிரச்சனை, ஒரு பிரிவை சந்தித்தவங்களுக்கு இந்த காலகட்டங்கள் நல்ல ஒரு அந்த பிரச்சனையிலிருந்து வெளியே வரத்துக்கான விஷயங்களை கண்டிப்பாக செய்யும். அதே மாதிரி முதல் திருமண வாழ்க்கை வந்து யாருக்கெல்லாம் பிரச்சனையாகி போனதோ, முதல் திருமண வாழ்க்கை வந்து ஒரு நிலை இல்லாம, ஒரு ஸ்திரம் இல்லாம, ஒரு பிரச்சனையாகி ஒரு பிரிவுல சந்திச்சிங்களோ, அவங்க எல்லோருக்கும் இந்த காலகட்டங்கள் அந்த முதல் திருமண வாழ்க்கையை விட இப்ப நடக்கின்ற இந்த வாழ்க்கை அமையப் போகின்ற வாழ்க்கை வந்து ஸ்திரமா இருக்கும், உறுதியா இருக்கும், நிலையா இருக்கும். அதனால திருமண வாழ்க்கையை நினைத்து பெரிதளவுக்கு பயம் கொள்ள தேவையில்லை, கவலை கொள்ள தேவையில்லை அப்படின்னு நான் சொல்லுவேன். சரிங்களா? அதற்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் ராசிக்கு 5ஆம் இடத்தையும் பாக்கியத்தையும் குரு பகவான் பார்க்காம, பாக்கியாதிபதினு சொல்லப்படக்கூடிய சனி ராசிக்கு 10ஆம் இடத்துல வந்து உட்காரார். ஸோ இந்த காலகட்டம் என்ன பண்ணும்? திருமணமான பெண்களுக்கு அந்த குழந்தை பாக்கியம் சார்ந்த விஷயங்களை உறுதியாக ஏற்படுத்தி கொடுக்கும்.
அது மட்டும் இல்லாம இந்த ட்ரீட்மெண்ட் ஏதாவது எடுக்க போறீங்கன்னா, அந்த ட்ரீட்மெண்ட் கண்டிப்பாக சக்சஸ்ஃபுல்லா உங்களுக்கு வந்து அமைந்து முடியும் அப்படின்னே சொல்லலாம். அதற்கடுத்து கூட்டு தொழில் செய்றவங்க அந்த செய்கின்ற தொழில்ல ஒரு முன்னேற்றங்கள், ஒரு லாபங்கள் கண்டிப்பாக கிடைக்கும். அதே மாரி மாணவ, மாணவியர்கள பொறுத்தவரைக்கும் புத்திசாலித்தனம் அதிகரிக்கும். ஒரு அறிவை நீங்க பெருக்கிப்பீங்க. நெறைய விஷயங்கள தெரிந்து வைத்திருப்பீங்க அப்படின்னே சொல்லலாம். உங்கள பொறுத்தவரைக்கும். வாழ்க்கையில நல்ல ஒரு ஏற்றங்கள், நல்ல ஒரு மாற்றங்கள், நிலையான, ஸ்திரமான ஒரு தன்மை தற்போது கிடைக்கும் அப்படின்னே சொல்லலாம். உங்கள பொறுத்தவரைக்கும். சரிங்களா? அது மட்டும் இல்லாம லைஃப்ல வந்து எதெல்லாம் நீங்க வந்து கடந்த காலங்கள்ல இழந்தீங்களோ, அது எல்லாத்தையும் மீண்டு பெற போறீங்க அப்படின்னே சொல்லலாம். உங்கள பொறுத்தவரைக்கும். மிருகசீரிஷம் அப்படின்றவங்களுக்கு பார்த்தீங்கன்னா, இந்த காலகட்டங்கள் கொஞ்சம் வாழ்க்கையில நல்ல ஒரு ஏற்றங்கள கண்டிப்பாக கொடுக்கும். குறிப்பா மிதுன ராசி, மிருகசீரிஷம் 3 மற்றும் 4ல பிறந்தவங்களுக்கு இந்த சனிப்பெயர்ச்சி நல்ல ஒரு சிறப்பான ஒரு மாற்றத்த கண்டிப்பா கொடுக்க போகுது அப்படின்னு சொல்லலாம். மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. பிடிக்கலன்னா நீங்க தாராளமா நீங்க டிஸ்லைக்கும் பண்ணலாம். சரிங்களா? அதே மாரி இந்த வீடியோ பத்தின ஏதாவது கேள்விகள் எதுவா இருந்தாலும் நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணலாம். அது நல்ல விஷயமா இருந்தாலும் சரி, கெட்ட விஷயமா இருந்தாலும் சரி, உங்களோட தோன்ற விஷயங்கள் நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. அது சரியா இருந்தா இன்னும் எனக்கு பூஸ்டப்பா இருக்கும். அது தவறான ஒரு இதுவா இருந்தா நான் அத திருத்திக்கிறேன். சரிங்களா? நன்றி. வணக்கம்.